செப்டோவோட ஐபிஓ ரிவ்யூ போடுறப்பவே ஒருத்தர் ரிலையன்ஸ் ஜியோவோட ஐபிஓ ரிவ்யூ கேட்டிருந்தாரு. ஸோ அதோட ஐபிஓ வர்றதுக்கு ரொம்ப நாள் டைம் இருக்கிறதுனால தான் நான் அதை இதுவரையும் பண்ணாம இருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். கண்டிப்பா அதே ஒரு நாள் பண்றேன். அண்ட் எஸ்பிஐயோட ஐபிஓ இந்த மாசமே லான்ச் ஆக போறதுனால, இத எப்பவோ ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா டைம் இல்லாத காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 14. ஸோ இத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இத அப்ளை பண்ணலாமா? கம்பெனி என்ன மாரி இருக்கு? லாங் டெர்முக்கு பெட்டரா? இல்ல ஜஸ்ட் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக மட்டும் அப்ளை பண்ணிட்டு போயிரலாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் புக்கோட லிங்க் குடுத்துருக்கேன். 21 ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்ட்ட சிம்பிளா ஸ்டோரி ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அமேசான்ல நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் புக்காவும் இருக்கு. ஸோ செக் பண்ணி நல்ல ரிவ்யூவா போடுங்க. இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஃபர்ஸ்ட் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து 11,000 க்ரோர்ஸுக்கான ஒரு பெரிய ஐபிஓ தான். அண்ட் பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, ₹545 to ₹575 பெர் ஷேருக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இது முழுக்க முழுக்க ஆஃபர் ஃபார் சேல். அதாவது கம்பெனியோட ஓனர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட கம்பெனி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஓனர் யாரா இருப்பாங்க? எஸ்பிஐ பேங்க் அண்ட் இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, அம்முடி இந்தியா ஹோல்டிங்ஸ். இவங்க 2 பேருமே சேர்ந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட 10% ஸ்டேக்க விக்கிறாங்க. அண்ட் இதோட அப்பர் பேண்ட வச்சு கால்குலேட் பண்ணும்போது பிஇ பார்த்தீங்கன்னா 45.8 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஐபிஓ டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை 14 வந்து ஓப்பன் ஆகுது, 16 க்ளோஸ் ஆகுது. அண்ட் க்ளோசிங் டேட்டுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடியாவது அப்ளை பண்றது நல்லது. அண்ட் லிஸ்டிங் வந்து ஜூலை 21 லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இவங்க என்ன மாரி பிஸ்னஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு அவுட்லுக்கா பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஐ தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 15.4% இருக்கு இந்தியால. அதுலேயும் முக்கியமா இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதுல இவங்க 39% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட்லலாம் அவங்க மோனோபொலின்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்டர் அவங்கள லாங் டேர்முக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கம்பெனியா வச்சுருக்கோம். அதே மாரி இபிஎஃப்ஓலேயும் இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா லாங் டேர்முக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் குடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல 23,000 பிளஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் டாப் டயர் சிட்டீஸ்ல இவங்களோட பிரசன்ஸ் ரொம்ப டீப்பா இருக்கு. அதான் சொல்லிட்டேனே, மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இந்தியாவிலே பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு. ஸோ இதுக்கு மேல என்ன இத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப ஒரு நல்ல டீசென்ட்டான கம்பெனி. ஸோ அத தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். 23,000 பிளஸ் பிசிக்கல் பிரான்ச்சஸ் இருக்கு. அதே மாரி ஒய்ஓஎன்ஓ யூனோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து மோஸ்ட்லி எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ற எல்லாருமே டவுன்லோட் பண்ண வச்சுருவாங்க. போனாலே அவங்களே பேசி ஏதாவது டவுன்லோட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இது மூலமா அவங்களால ஈஸியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வந்து செல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டாப் 30 சிட்டீஸ்ல ரொம்ப டீப் ரூட்டடா இருக்காங்க. அண்ட் அங்கேயுமே 20% கிட்ட மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு வரதுனால இன்னுமே அவங்களோட மார்க்கெட் ஷேர் அதிகமாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது 2023ல இருந்தத விட நல்லாவே 2025ல ப்ராஃபிட் ரெவென்யூ அதிகமாயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஏன்னா, இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒன்லி ப்ராஃபிட் தான். எக்ஸ்பென்ஸ்ன்னா அவங்களுக்கான அந்த பிசிக்கல் பிரான்ச்சஸா இருக்கட்டும், அண்டு அவங்கள எம்ப்ளாயீஸுக்கு வந்து சேலரி குடுக்குறதா இருக்கட்டும், இத தாண்டி எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் வரும். ஸோ அதனால தான் அவங்க மார்ஜின் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இதுலயும் ஒரு சின்ன சிக்கல் வருது அவங்களுக்கு. அது என்னன்னு நம்ம லேட்டர் பார்க்கலாம். அண்ட் பேட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிராஜுவல் குரோத் தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவல் குரோத்தா தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் ஸ்டேபிளான ஒரு குரோத்த குடுத்திருக்கு. அண்ட் இவங்க எப்படி வொர்க் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இவங்க வந்து ராயல்டி ஃபேக்டர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எஸ்பிஐ பேங்க்குக்கு இவங்க ஒரு ஃபீஸ் பே பண்ற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வேள அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க அப்படின்னா, அதுல 2% நெட் ப்ராஃபிட்ல இருந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு இவங்க பே பண்ணணும். இல்ல அவங்க ப்ரமோட்டர் இன்னொரு கம்பெனி சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு பே பண்ணணும். அண்ட் ஒரு வேள அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, 0.2% அந்த இன்கம்ல இருந்து இவங்க ஒரு ராயல்டியா பே பண்ண மாரி இருக்கும்.
ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவா, நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்டரா பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவான விஷயம். லாங் டேர்முக்கு நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ற மாரி நம்மளோட இன்கம்லேருந்து காசு குடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஸ்வாட் அனலைசிஸ் பார்க்கும்போது நம்பர் 1 ஏஎம்சி கம்பெனியா இருக்காங்க இந்தியால. ஸோ இந்த பேர வச்சே அவங்களால அதிகமான மார்க்கெட் ஷேர இன்னும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2 பேரண்ட் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் படி அவங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்க்குள்ளாடி போய் இதை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். அதே மாதிரி இபிஎஃப்ஓ மாதிரியான கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸோ இல்லை அதில் வந்து இவங்க லிங்க் பண்ணுறதுனால கண்டினியூஸாக இவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதை ஈஸியாக செல்லும் பண்ண மாட்டாங்க. அது லாங் டேர்முக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வரையும் ஹோல்டு பண்ணுறதுனால இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது அதுலேருந்து ஒரு ராயல்ட்டி கமிஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். வீக்னஸ் பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ராயல்ட்டி பே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது இவங்களோட இன்கம்ல ஒரு கேப் போட்ட மாதிரி ஆயிரும். இதுக்கு மேலே அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் வந்த மாதிரி இருக்காது. அண்ட் இந்த ஐபிஓ முழுக்க முழுக்க ப்ரொமோட்டர்ஸ் செல் பண்ணுறதுனால இதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு கம்பெனிக்கு எந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனும் பண்ண போகிறது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா ஒரு டெவலப்பிங் ஸ்டேட்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஃப்யூச்சரில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க வந்து லீடிங் மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக பல மடங்கு குரோத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இடிஎஃப்ஸில் வந்து அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இடிஎஃப்ஸ் நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் வழியாக வாங்குறதுனால இவங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி ஒரு இன்கம் அண்ட் அதுக்கான ப்ரோக்கரேஜ் கிடச்சிட்ருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய த்ரெட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட செபி வந்து ஒரு கேப்பை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன மாதிரி கேப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு லிமிட் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த லிமிட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் லைவாக பார்க்கல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால இவங்களால அதிகமாக கமிஷன்ஸ் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு த்ரெட்டு தான். அதே மாதிரி இப்போ நிறைய ஃபின்டெக் கம்பெனிஸ் அவங்களோட கூகுள் பே வழியாகவும் சரி இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம பேமெண்ட் ஆப்ஸு. ஸோ இதில் எல்லாம் நிறைய ஆட்ஸ் வருது. ஸோ அது மூலமாக நம்ம வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை விட்டுட்டு இப்போ புதுசாக வரக்கூடிய ஃபின்டெக்குக்கு நிறைய பேர் மூவ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் ஒரு பெரிய ரிஸ்க்காக பார்க்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஹெவியான காம்படிஷனும் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ. ஸோ போத் ஆர் இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ் தான். அவங்களும் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது. ஸோ 3 பிளேயர்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸையும் பீட் பண்ணி யார் மேலே வரப்போகிறா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே. அண்ட் வேல்யூவேஷன் படி பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான வேல்யூவேஷன் தான். ஏன்னா பியூராக கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஏஎம்சியை விட கம்மியாக தான் இவங்களோட பிஇ இருக்குது. ஸோ அதனால என்ன அர்த்தம்னா இவங்க வந்து ஃபேர்லி வேல்யூடு தான். இந்த ப்ரைஸுங்கிறது ஒரு பெஸ்ட் பை ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை ஃபேக்டராக வச்சு பார்க்கும்போது ஒரு 15 to 18% சிஏஜிஆர் க்ரோத் இது கொடுக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது இப்போவே அந்த க்ரோத்தை அடைஞ்சிரும் போல் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் படி பார்க்கும்போது 20% மேலே லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் பர்சனலாக அப்ளை பண்ண போகிறேன். கிடச்சிதுன்னா லிஸ்டிங் அன்னைக்கு எக்ஸிட் ஆகிட்டு திரும்பவும் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு வேளை லிஸ்ட் ஆகிறப்ப 20% மேலே இன்னும் அதிகமாக லிஸ்ட் ஆச்சுன்னா மேபி ஹோல்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முதல்ல கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஐபிஓவில் எவ்வளோ ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸு பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி டவுட்ஸ் நிறைய இருக்குது, என்னை பர்சனலாக ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நானே டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டோட்டல் டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறேன். அண்டு பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.